பரலோகத்தின் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நல்ல நேரத்தில் உடைய கிருபை வெளிப்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். தூய ஆவியானவர்களை தொடர்ந்து நடத்துவாராக. மகிமையின் பிரசனம் எங்களோடு இருப்பதாக. இந்த ஆராதனை ஆங்காங்கிருந்து கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாக இந்த சம்பூர்ணமான நிறைவான பாதுகாப்பை இந்த நாடுகள் உணரத்தக்கதாய் அந்த கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தூய ஆவியானவர்களை நடத்த, தூய ஆவியானவர்களை பாதுகாக்க உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து ஆவியின் பிரசனம் எங்களோடு இருப்பதாக சமர்ப்பணம். நீரே கூட இருந்து நடத்தும். தொடர்ந்து பாடுகிற நேரத்தில் வார்த்தைகள் நாமே பிரசங்கிக்கப்படுகிற நேரத்தில் உடைய கிருபை ஜனங்களை விடுதலையாக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் சில பாடல்களை பாடுவோம். இயேசுவின் நாமமே கிறிஸ்து நாமம் என்று பாடப்பட்டோம். இயேசுவின் நாமமே கிறிஸ்துவின் நாமமே வானம் பூமிதன் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. வானம் பூமிதன் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. மாந்த போற்றும் நாமம், விண்தூதர் வாழ்த்தும் நாமம். மாந்த போற்றும் நாமம், விண்தூதர் வாழ்த்தும் நாமம். பூலோகம்
நாமம் பாவசாபம் பொறுக்கும் நாமம் சாவுக்கெந்த நாமம் பாவசாபம் பொறுக்கும் நாமம் சர்வ வல்ல இயேசுவின் நாமம் சர்வ வல்ல இயேசுவின் நாமம் சேனைகளின் கர்த்தர் நல்லவரை சேதவத்தை நம்மை காக்க வேண்டும். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே சேதமின்றி நம்மை காப்பவரே சோர்ந்திடும் நேரங்கள் தேர்ந்திடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார் சோர்ந்திடும் நேரங்கள் தேர்ந்திடும் வாக்கு சோதனை வென்றிட தந்தருள்வார் இக்காலத்தோ நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறை வீரம்
ஸ்துதிப்பின் தெய்வ ஜனமே, ஸ்துதிகளின் மேல் வசிக்கும் தெய்வ பாடம். ஸ்துதிப்பின் தெய்வ ஜனமே, ஸ்துதிகளின் மேல் வசிக்கும் பிரியனே, அனுதினம் அவன் செய்த நன்மைகள் அனுபவி மனம் மறக்குமோ. அனுதினம் அவன் செய்த நன்மைகள் அனுபவி மனம் தெய்வ ஜனமே, ஹிருதயம் கந்தியா கவியத்தை யோசிப்பின் சொந்த ஜனமே, ஹிருதயம் கந்தியா கவியத்தை பாவத்தூவது கிரந்த பரந்து துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் பார்த்து சொல்லுமா, இதுவரை எங்களை நடத்தினவர் இஸ்ரவேலின் தெய்வமே,
எங்கள் ராஜாவே, எங்களை கைவிடாத தெய்வமே, எங்களோடு இருக்கிற நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், சொல்லுவோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும்
சொல்லுவோம். அவர் யெகோவா, என் மீட்பர், அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர், அவர் உண்மையுள்ளவர், அவர் உயர்ந்தவர், அவர் மாறாத தெய்வம், அவர் நமக்கு உள்ள தெய்வம், எல்லா துணைக்கும் பாத்திரர், அவர் எல்லா மகிமைக்கும் பாத்திரர். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு உயர்ந்த ராஜர் இல்லை, உம்மை போல ஒரு பரிசுத்தர் இல்லை. நீரே ஜீவிக்கிற தெய்வம், நீரே எங்கள் ராஜாவின் ராஜா. உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். சொல்லுகிறோம், இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே,
ராஜா அளவில்லாம் அன்பிற்காக நன்றி நன்றி. இந்த மாதத்தில் இது ஒரு நடத்தி வந்ததை கொண்டு அளவில்லாம் கிருபைக்காக சொல்லலாமா? என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். அப்பா என்ன நாம் செலுத்திடுவேன் அப்பா ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். அந்த ரட்சிப்பை என்ன செய்தாலும் ஈடு கொடுக்க முடியாத அன்புதான் இயேசுவின் அன்பு. எதை கொடுத்தாலும் சரி கட்ட முடியாத அன்புதான் இயேசுவின் அன்பு. என்னை நேசித்து தன்னை பலியாய் கொடுத்த அந்த அன்பு, அளவு கடந்த அன்பு, அளவிட முடியாத அன்பு, அற்புதமான அன்பு, என்னை நேசித்த அன்பு, என்னை கிருபை கொடுத்த அன்பு. உங்க அன்பை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உங்க அன்பை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே எல்லா மகிமைக்கும் பார்க்கிறது. அன்புக்கு இணை இல்லை, உங்க அன்புக்கு ஈடு இல்லை. எங்களை நேசித்து ஆச்சரியமா இதுவரை நடத்தி வந்தீங்களே. மறக்க முடியாதப்பா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, வந்து விழுவே பாதத்திலே. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீ காலையில எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ
சங்கீதம் 11 நாம் மாறி மாறி வாசிக்கிறோம். சங்கீதம் 11. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை ஆண்டை துடிக்கிறார்கள். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுஷரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனின் கொடுமையில் பிரியமுள்ளவனின் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர் மேல் தண்ணீரை வர்ஷிக்கப்படுவார். அக்கினியும் கந்தகமும் கடுங்கோலை கொந்தளிக்கும். அவர் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவரை நோக்கி இருக்கிறது. நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நீதியுள்ளவர், தம்முடைய நீதியின்படி நம்மை நடத்துகிறவர், தம்முடைய நீதியை விளங்க பண்ணுகிறவர். Glory to Jesus. கர்த்தரோடு நீங்களோடு இரும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். உட்காருங்க. இன்னைக்கும் நாம் தேவனுடைய சமூகத்தில் மறுபடி கர்த்தர் உதவி செய்தார். அநேகர் இந்த நேரலை வாயிலாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு பின்பும் கேட்பதற்காக இருக்கிறீர்கள். உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சபையாராக இருக்கிற நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் இருக்க உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய இந்த நெருக்கமான காலகட்டங்களில் நம்ம எல்லோரும் கர்த்தரை துதித்து ஆடி கர்த்தருக்கு நன்றி சொல்லி வாழ்வது மிகவும் மிகவும் முக்கியம். அடுத்த வாரங்களில் சரியாகும் என்று எதிர்பார்க்கிறோம். கூடி ஆராதிப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் என்று கர்த்தருக்கு சித்தமானால் அவைகள் என்ன செய்யும் நடக்கட்டும். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இன்னும் நமக்கான அந்த தமிழ்நாட்டுக்கான ஆணை என்ன செய்யலை, இன்னும் சொல்லப்படலை. இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க, நம்முடைய அரசு இன்னும் சொல்லவில்லை நினைக்கிறோம். நாளைக்கு சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. ஆண்டுடைய வார்த்தைகளை கொஞ்ச நேரம் கேட்போம். கேட்டு நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்தில் கழிவுண்டு நாம் சொல்லலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும்
ஜெயித்தார். இந்த 1ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, சிதறி இருக்கிற வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் கவனிக்கணும். அந்த முதல் வசனத்துல சொல்றாரு சிதறி இருக்கிறவர்களுக்குன்றார். அடுத்து சொல்றாரு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசின்றார். கவனிக்கணும் அந்த வார்த்தை. யாருக்கு? தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி அப்படின்னு மட்டும் சொல்லல, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி அப்படின்னா ஏதோ ஒன்றுக்கு அவர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். அதுதான் அந்த 4வது வசனத்துல போட்டிருக்கு, சுதந்திரத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. கவனிங்க, எதற்காக? சுதந்திரத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. எந்த சுதந்திரம்? யார் கொடுக்கிற சுதந்திரம்? அங்க அழகா சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம். அப்படிதானே? நமக்கு இந்த சுதந்திரத்தை யாருக்கு தரப்போகிறார்? இந்த பூமியிலே பரதேசியா இருக்கிறவர்களுக்கு தரப்போகிறார். நம்ம எல்லாருமே பூமியில யாருதான்? பரதேசிகள். தாவீது நல்லா சொல்றார், பரதேசிகளும் அரதேசிகளுமாகிய நாங்கள் சொல்றாரா? பரதேசிகளும். அப்ப நம்ம எல்லாருமே எவ்வளவு சொத்து வைத்திருந்தாலும், எவ்வளவு பணம் காசோடு இருந்தாலும், இந்த பூமி யாருக்குமே என்ன கிடையாது, சொந்தம் கிடையாது. உங்களுக்கு சொந்தமா இடம் இருக்கா? ஆனா ஒரு நாள் உங்களுக்கு சொந்தமா இருக்காது. சொந்தமா இருக்காது. ஏன்? எவ்வளவு நாள் தான் இருக்க போறோம்? கொஞ்ச நாள் இருக்க போறோம். மிஞ்சினா 80 வருஷம், மிஞ்சினா 100 வருஷம் இல்லையா? இந்த 100 வருஷ வாழ்க்கைக்காக இந்த பூமியை சதம் என்று மனிதன் நினைக்கிறார். ஆனால் இந்த 100 வருட வாழ்க்கையை விட பல 100 வருடங்களாக நித்தியமாக நாம் ஒருவரோடு இருக்க போகிறோம். அல்லேலூயா. அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. எல்லாருமே பரதேசிகள். ஆனா நம்ம யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. எதற்கு நேராகனா, கர்த்தருடைய சுதந்திரத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி அப்படின்றார். இப்ப இந்த சுதந்திரம்ன்ற வார்த்தை என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி. என்னது அது? எட்டர்னல் ப்ராப்பர்ட்டி, நித்தியமான சுதந்திரம். ப்ராப்பர்ட்டின்னு என்னது? சொத்து. ஐநாவரத்தில் எனக்கு ஒரு சொத்து, அங்க இங்க ஒரு சொத்து சொல்லுவாங்க. எல்லாருக்கும் சொத்து இங்க இருக்கு. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிக்கு சொத்து எங்க இருக்கா? அது என்ன சொத்து? எட்டர்னல், நித்தியமான சொத்து அப்படின்றார். அந்த சுதந்திரம்ன்ற வார்த்தைய இன்னொரு பதம் ரொம்ப அழகா போட்டிருக்கு, நித்தியமான ஸ்தானம். நித்தியமான, ஆமா, பொசிஷன். பூமியில எல்லாரும் எதுக்கு அலையிறோம்? நல்ல பொசிஷன். நம்ம சொல்லுவோம், என் பிள்ளைகள் நல்ல ஒரு பொசிஷன்ல என்ன செய்யணும்? கொண்டு வரணும், பிரயாசப்படுறோம். பூமியில நல்ல பொசிஷனுக்காக போராடுகிற மனிதர்கள், பரலோகத்தில் எனக்கு ஒரு நல்ல பொக்கிஷம் அல்லது நல்ல ஸ்தானம், நல்ல பொறுப்பு, நல்ல பதவி வேணும் நம்ம என்ன செய்யறது இல்ல, முயற்சிக்கிறது இல்ல. நம்ம எதைத்தான் பார்க்கிறோம்? அதனாலதான் இந்த பேதுரு நிருபத்தை ஏற்கனவே உங்களோட பேதுரு வந்து பேசினேன் 2 வாரத்துக்கு முன்னாடி. மறுபடியும் இந்த வாரம் பேசுறேன். அடுத்த வாரம் வாய்ப்பு இருந்தா நம்ம பேசலாம். அது சொல்றாரு, உங்களுக்கு ஒரு ஸ்தானம் அங்க இருக்கு. ஆண்டவர் பொசிஷனை வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய கிரியைகளுக்கு தக்க, ஒவ்வொருத்தருடைய செயல்பாட்டிற்கு தக்க, ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் மேல் வைத்திருந்த அந்த அன்புக்கு தக்க, நடவடிக்கைகளுக்கு தக்க ஒரு ஸ்தானம் அங்க இருக்கு. இருக்கா? இருக்கு. அப்ப அந்த சுதந்திரம்ன்றத சொல்றேன். ஒண்ணு நித்திய சொத்து, நித்திய ஸ்தானம். 3வது blessing போட்டிருக்கு, எட்டர்னல்
blessing. இந்த சுதந்திரம்ன்ற வார்த்தை நித்தியமான ஆசீர்வாதம். அப்ப இந்த பூமியில இருக்கிறதெல்லாம் அநித்தியமானது, நிரந்தரம் இல்லாதது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. உலகத்துல பணத்தை குறிச்சு என்ன சொல்றாங்க? கையில வாங்கினேன் பையில போடல இல்லையா? சம்பளம் வாங்கிட்டு தான் வர்றோம். அடுத்து ஒரு வாரம் கழிச்சா சம்பளம் எங்கிட்டு வந்தா இருக்காது. 20,000 சம்பளம் வாங்கி வச்சிருக்கிறது போல தோணும். அது அப்படியே கடகடக்கு முடிக்கிறதுக்குள்ள என்ன செய்யும்? காலியாயிரும். இதெல்லாம் அநித்தியமானது. இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போயிடும். இன்னைக்கு ஒரு நேரம் நம்ம கையில இருக்கும், நாளைக்கு நம்ம கையில இராது, போயிடும். இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே நிரந்தரம் இல்லாதது. ஆனா நித்தியமான ஆசீர்வாதம், அதுதான் இந்த சுதந்திரம்ன்ற வார்த்தை. அந்த நித்தியமான ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளா இருக்கிற நமக்கு வச்சிருக்கிறாரா? ஹலோ, நம்மள யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட. இந்த பரதேசி அப்படின்னாலே ஃபாரினர் அர்த்தம். யாரு இந்த பரதேசி? இங்கிலீஷ் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது? ஃபாரினர். அப்ப நம்ம இந்த ஊருக்கே சொந்தமானவங்க அல்ல. நம்ம இன்னொரு நாட்டுக்கு, அமெரிக்காக்காரன் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிருக்கிறான்னு தெரியுமா? அமெரிக்காக்காரர்களுக்கு விண்வெளியில எப்பனாலும் இடம் வாங்கிக்கலாம், நிலாவுல எப்பனாலும் இடம் வாங்கிக்கலாம். ஆனா மத்த நாட்டுக்காரன் வாங்குறதுக்கு முன்னாடி எங்களை கேட்டுத்தான் வாங்கணும் இருக்கான். ஏன்? அவனுக்கு மட்டும் விண்வெளியில இடம் ஈஸியா வாங்கிக்கலாமா? மத்த நாட்டுக்காரர் யாராவது நீங்க போய் விண்வெளியில் எனக்கு ஒரு இடம் வேணும் நீங்க போய் கேட்டா, அமெரிக்காக்காரன் உங்களுக்கு பெருசேன் கொடுத்தா தான் என்ன செய்ய முடியுமா? ஒரு தடவை நான் படிச்சேன், ஒரு ஆர்டிகல் பெருசா போட்டுட்டாங்க. அப்ப அவங்களுக்கு, அப்ப இப்ப எல்லாரும் விண்வெளியில இடம் வாங்குறாங்க. நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டாம், ஃப்ரீயா. அதுக்கு மேல சொல்லுங்க, அதுக்கு மேல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, அவர் உயிர்த்தெழுந்ததினாலே இந்த பாக்கியம் கிடைத்தது. இதை எப்ப அடைய போறோம், எப்ப சுதந்திரிக்க போறோம்னா அவர் வரும்போது, இரண்டாவது முறையாய் அவர் வந்து நம்மளை சேர்த்து கொண்டு போகும்போது இந்த ஆசீர்வாதங்களை என்ன செய்ய போறோம்? சுதந்திரிக்க போறோம். இந்த சொத்தை என்ன செய்ய போறோம்? அனுபவிக்க போறோம். இந்த ஸ்தானத்துல என்ன செய்ய போறோம்? உட்கார்ந்து இருக்க போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப பேதுரு சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசியே, இந்த பூமியில நீ கஷ்டத்தின் நடுவுல, போராட்டத்தின் நடுவுல, வேதனைகளுக்கு நடுவுல இருந்தாலும் கவலைப்படாத, உனக்காக நித்தியமான சொத்து பரலோகத்தில் இருக்கின்றார். ஆமே. அப்ப அந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். இந்த நித்தியமான சொத்து எப்படிப்பட்டது? அந்த 4வது வசனத்துல போட்டிருக்கு, எழுந்ததினாலே அழியாதது. கவனிக்கணும், அது என்னது? அழியாது. யாரும் அதை என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. யாரும் அதை என்ன செய்ய முடியாது? கெடுக்க முடியாது. அதனாலதான் இயேசு சொன்னார், பரலோகத்தில் என்ன செய்? சேர்த்து வை. அங்க என்ன இல்ல? பூச்சி இல்ல. அங்க என்ன இல்ல? புழு இல்ல. அங்க யாரு இல்ல? திருடை இல்ல. யாரு கண்ணமிடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ அங்க வச்சா அது அழியாம சேஃப்டியா இருக்கும். அழியாததும் கவனிக்க, மாசற்றது. அப்படின்னா குறையில்லாதது, சுத்தமானது. மாசு இல்லாததுன்னா பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, பரத்திலிருந்து வருகிற எல்லாமே எப்படிப்பட்டதா? சுத்தம். அப்படிதான் போட்டிருக்கு. பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தமாயும். அப்ப பரத்திலிருந்து வந்தாலே என்னது? அப்ப இதை சொல்றேன், அழிவற்றது. இன்னும் சொல்றேன், அழிக்க முடியாதது. அழிக்க முடியாதது. அந்த வார்த்தை இன்னொரு டிரான்ஸ்லேட் பேர் அழகா போட்டுருச்சு. அதை எழுதிங்க. எப்படின்னா, அதன் அழகை மாற்றவே முடியாது, அதன் வடிவத்தை மாற்றவே முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு இருக்கிற சொத்தின் ஒரு பிட்ட கூட அங்க யாரும் எடுக்க முடியாது. உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை யாரும் எடுக்க முடியாது. உங்களுடைய ஸ்தானத்தை அங்க யாரும் அபகரிக்க முடியாது. ஆனா இங்க ஒரு ஸ்தானத்துல உட்கார்ந்து இருப்போம், நாளைக்கு நம்ம ஸ்தானத்தை தட்டி பறிச்சிருமா. இன்னைக்கு இந்த சொத்துல உட்கார்ந்து இருப்போம், நாளைக்கு நம்முடைய சொத்தை, ஒரே சொத்துல 5 பேர் என்ன செய்யறான்? பத்திரம் போடுறான். 5 பேர் பத்திரம் போடுறான். ஒரே ஆசீர்வாதத்துல பல பேர் என்ன செய்யறான்? பங்கு கேட்கிறான். ஆனா தேவன் நமக்காக வைத்திருக்கிற நித்திய ஆசீர்வாதத்துல உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். அதனுடைய வடிவம் மாறவே, அதன் அழகு என்ன செய்யாது?
அப்ப நாம் பூமியில் பரதேசிகளாய் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் பரலோகத்தில் நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிற இவைகளுக்காகத்தான் இன்னைக்கும் நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கிறோம். எதற்காக இன்னைக்கு ஆராதிச்சுட்டு இருக்கிறோம், எதற்காக இன்னைக்கு காலையில ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்றோம் அப்படின்னு கேட்டா, பரலோகத்தில் எனக்காக ஒண்ணு வைக்கப்படும். இந்த எதிர்பார்ப்பு நமக்கு மட்டும் இல்லைங்க, ஆதி பரிசுத்தவான்களுக்கும் இருந்துச்சு. ஆபிரகாம் 10 பைபிள்ல போட்டிருக்கு. அவர் எப்படி இருந்தார்னா, கூடாரத்துல குடியிருந்தாலும் அவர் எதை பார்த்துட்டு இருந்தார்? இனி வருவ தனக்காக இருக்கிற அதை பார்த்து அணைத்து கொண்டு. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா? அந்த ஆபிரகாமுக்கே என்ன இருந்திருக்கு? எப்பா இங்க இருக்கிற எல்லாமே அனித்தியம், எனக்கு அங்க ஒண்ணு இருக்குது, அதைத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். எபிரேயர்ல மோசே குறித்து வாசிக்கிறோம். அவர் வளர்ந்த போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கும். தேவ ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் வளர்ந்தே நோக்கமாகி. எதற்காக? அப்ப அவருடைய ஓட்டம் எதுக்கு? இனிவரும் பலனுக்காக, இனிவரும் காரியத்துக்காக. நீங்கள் நாம் ஒன்ன புரிஞ்சுக்கணும், இந்த பூமிக்குரிய காரியத்திற்காகவே நேரத்தையும் பொழுதையும் காலத்தையும் செலவு செய்தோமானால் இனிவரும் பலனை குறித்த நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருக்கிறோன்றார். ஆனா இந்த பரிசுத்தவான்களை பார்த்து சிநேகிதன். ஏன் இந்த பரிசுத்தவான்களை பார்த்து தேவனுக்கு ஏற்றவர்கள்? ஏன்? இவங்க நோக்கம் எல்லாம் இங்க எல்லாம் இருந்தாலும் இது முக்கியம் இல்ல, எங்களுக்கு எதுதான் முக்கியம்? அவர் வருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் வரும்போது நாங்க போய் அதை அடைய போகிறோம், அந்த நம்பிக்கைக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எதிர்பார்த்த எல்லாரையும் கத்த சந்தோஷமா பார்த்தார். ஒருத்தனை பார்த்த ஆண்டவர் முட்டாளேன்னா யாரை பார்த்து சொல்லுங்க? பைபிள்ல தன் ஆத்மாவை பார்த்து சொல்றான், ஆத்மாவே உனக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்து வச்சுட்டேன், உனக்கு ஆஸ்தியை சேர்த்து வச்சுட்டேன், பட்டகசாலையை இடித்து பெரிதாய் கட்டி வேண்டியதெல்லாம் வச்சிருக்கிறேன், நீ அனுபவித்து சந்தோஷமாயிரு அப்படின்னா அவனுக்கு எதை குறிச்சு நம்பிக்கை இல்லை? ஆண்டவர் சொல்றார், மதிகடனே இன்று நீ மரித்தால் எங்கே? இன்று மரித்தால் இவைகள்லாம் எதற்கு? அன்புக்குரியவர்களே, என்றாவது நீங்கள் இந்த உலகத்தின் காரியங்களுக்காகவே நோக்கமாய் இருப்பீர்களானால், ஒரு வார்த்தை சொல்றேன், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாய் இருக்கிற நீங்கள் இவைகளை குறித்தே சிந்தித்துக் கொண்டிராமல் இனி வருகிற அந்த சொத்து, எனக்காய் இருக்கிற நித்திய சொத்து, எனக்காய் இருக்கிற நித்திய ஸ்தானம், எனக்காய் இருக்கிற நித்திய ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கணும். அதனாலதான் ஆதி விசுவாசிகள் எல்லாம் மாரநாதா எப்ப வருவீன்னு காத்துட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. இப்ப நாம இருந்தா இப்ப வராதீரும் அப்படின்னு. ஏன்? இன்னும் முடிய வேண்டிய காரியம்லாம் முடியல, வேற பிள்ளைகளை பார்க்கல, குடும்பத்திற்கு சரியா நடத்தல அப்படின்னு சொல்லுவோம். அவங்க சொன்னா எப்ப வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இது அனித்தியமானது, நான் நித்தியமான தேசத்திற்கு போக வேண்டும் என்ற ஆசையும் ஆவலும் உள்ளவர்களாய் காத்துக் கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, இதற்காகத்தான். எதற்காக? இந்த அழியாத அல்லது அழிக்கவே முடியாத வாடாத சுதந்திரமாய் இருக்கக்கூடிய நித்திய சொத்தை, நித்திய ஸ்தானத்தை அடைவதற்காகத்தான் உங்களையும் என்னையும் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல மறுபடியும் ஜெனிப்பித்தார். எதுக்கு அவங்களை மறுபடியும் ஜெனிப்பித்தார்? எதை கொண்டு ஜெனிப்பித்தாரா? தேவ வசனத்தை கொண்டு. அது போட்டுருங்க, அழிவில்லாத வித்தினாலே. அப்ப நம்ம எல்லாம் இப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க, நம்ம எல்லாம் யாரு? அழிவுக்குரியவர். என்னமா காலை யோசிச்சு பார்த்துருந்தேன், கர்த்தரை மண்ணென்று நினைக்கிறாராம். நம்ம தான் பெரிய கொம்புன்னு நினைக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க நாங்கள் மாமா போவாங்க. ஆண்டவர் நம்மளை இப்படி பார்த்து சொல்றாங்க, இந்த மண்ணு தான் ஆக்கும். இந்த சிலர் சொல்லுவாங்க நான் பச்சை மண்ணையா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மண்ணுன்னு நினைவு கூறுறாராம். மனிதன் எப்படி பார்க்கிறாரு?
மண்ணென்று நினைவு கூறுகிறார் அவர் பார்வையில. அப்ப இங்க சொல்றாரு, மண்ணாயிருந்த நம்மள, அழிவுக்குரியவர்களாய் இருந்த நம்மள அழிவில்லாத வசனத்தை கொண்டு அழியாமல் உள்ளவர்களா மாற்றினார். கொரிந்தியர் பவுல் எழுதும்போது சொல்றாரு, அழிவுள்ளதாய் இது அழியாமையை சுதந்திரிக்கும் காலம் வருது. எப்ப இயேசு வரும்போது என்ன செய்யும்? நடக்கும். ஒருவேளை ஆண்டவருடைய வருகை வரும்போது நம்ம மரித்து போயிருந்தோம்னா மரித்த நாம் உயிரோடு எழுப்போம், அழியாமையை சுதந்திரிக்கும்படி நம்ம புறப்படுவோம். அப்ப வசனத்தை கொண்டு மறுபடி ஜெனிப்பித்தாரே. நீங்க மறுபடி பிறந்தது எதற்காக? மறுபடி வந்தது எதற்காக? நல்லா கவனிக்கணும். மறுபடி பிறப்பு என்பது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஒரு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாத நாள். ஆவி ஜலம்ன்றது என்ன? கர்த்தருடைய வார்த்தையினால் பிறவாதவன், வசனத்தினால் பிறவாதவன். ஆகவேதான் உங்களை வசனத்தை கொண்டு தினந்தோறும் பிறப்பிக்கிறார், புதிதாக்கிட்டே இருக்கிறார். தினந்தோறும் வசனத்தை கொண்டு உங்களை ஜெனிப்பித்துக் கொண்டே இருக்கிறார் அப்படின்றார். அப்ப நாம் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டதும் இந்த அழியாத சுதந்திரமா இருக்கக்கூடிய சொத்தை பெற்றுகிறது தான். இரண்டாவது எதுக்காக பாருங்க, அந்த 7வது வசனம் 1ஆம் 7வது வசனத்துல போட்டிருக்கு, நமது விசுவாசத்தை சோதிக்கிறது இதற்காகத்தான். உங்க விசுவாசம் பையில போட்டு அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படுகிறது, அதை பார்க்கலும் விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள். இப்ப உங்க விசுவாசத்தை எதுக்காக சோதிக்கணும் சொல்லுங்க? பணங்காசு சம்பாதிக்கவா? சொல்லுங்க, எதுக்காக சோதிக்கிறாரு? வெளிப்படும் போது எனக்கு இருக்கிற இந்த சுதந்திரத்தை சொன்ன 3 என்னது? நித்திய சொத்து, நித்திய ஸ்தானம். ஆமா, எபேசியருக்கு பவுல் எழுதும்போது கூட சொன்னார், உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதம். அப்ப எல்லா எதிர்பார்ப்புமே எதை பத்தி தான் இருக்கு. அப்ப நம்ம விசுவாசம் ஏதோ பூமிக்குரிய காரியத்துக்காக மட்டும் யூஸ் பண்ணிட்டு எழுதிட கூடாது. ஆனா சொல்ற அதற்காக உங்க விசுவாசம் தான் தினமும் சோதிக்கிறது இருக்குன்னா, இதை பெற்றுக்கொள்ளத்தக்கதா உங்க விசுவாசம் என்ன செய்யணும்? வளரணும். எதை பெற்றுக்கிறதுக்கு? அழிவில்லாததை பெற்றுக்கிறதுக்கு. அழகா சொல்றாங்க, அழிவில்லாத பெற்றுக்கொள்வதற்கு. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு காலையில நம்மளை ஒரு திசை ஆண்டோடைய சமூகத்துல வைத்து பார்க்கிறோம். பல துன்பங்களுக்கு நடுவில், பல போராட்டங்களுக்கு நடுவில், பல சூழ்நிலைகளுக்கு நடுவில் நாம் சென்று கொண்டிருந்தாலும் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நம்மளை மீட்டெடுத்ததும் இதற்காகத்தான். அப்ப மறுபடி ஜெனிப்பித்தது இதற்காகத்தான். நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறது இதற்காகத்தான். பற்பல துன்பங்களுக்கு நடுவில், வேதனைகளுக்கு நடுவில், போராட்டங்களுக்கு நடுவில் பயணித்தாலும் அதிலிருந்து நம்மளை மீட்டெடுத்ததும். அப்ப மீட்பே எதற்குதான்? நான் கிறிஸ்தவன் ஆனேன் எதற்கு? நான் ரட்சிக்கப்பட்டேன் எதற்கு? நான் மறுபடி பிறந்தேன் எதற்கு? கேள்வி கேளுங்க. அழியாமையுள்ள நித்திய சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு. அல்லேலூயா. ஆகவே இந்த விஷயங்களை சொல்றாரு, நம்முடைய தேவன் அழியாமை உள்ளவர். தேவன் நமக்கு கொடுக்கிறவைகள் அழியாமை உள்ளது. நாம் அழியாமை உள்ளவர்களாய் ஒரு நாள் மாறப் போகிறோம். இல்லையா? எப்ப? இப்ப இல்ல, இப்ப ஒரு நாள் எல்லாம் செஞ்சிடும், செத்து போகும். அப்படிதானா? இன்னைக்கு இருக்கிறோம், ஒரு நாள் நிச்சயம் மரணம் நம்மை சந்திக்க போகிறது. எப்ப சந்திக்கும் நமக்கே எல்லாத்தையும், அதாவது பிறந்த தேதி ஒரு குறித்து விடுகிறான், மரணத்தை மட்டும் மனிதனால் என்ன செய்ய முடியல, குறிக்க முடியல. எப்ப வரும் நமக்கு தெரியாது. போற போக்குல என்ன செய்யலாம், வரலாம். உட்கார்ந்த இடத்துல வரலாம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, சாப்பிட்டுட்டே செத்து போனாப்பா, நல்ல சாப்பிடு. பேசிக்கிட்டு இருக்கும்போதே செத்து போனா அப்படின்னு. அப்ப எப்பனாலும் வரலாம். ஏன்னா அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. கவனிக்கணும். இப்ப இந்த வார்த்தை நான் எப்படி சொல்ல விரும்புறேன், இந்த பரதேசிக்கு பரம்பரை சொத்து வச்சிருக்கிறார். என்ன சொத்து? பரதேசியா இருக்கிற உங்களுக்கு என்ன சொத்து வச்சிருக்கிறார்? எதுக்கு பரம்பரை சொத்துங்கிறாரு? மறுபடி பிறந்தீர்களானால் நீங்கள் யாருடையவர்களாகிறீர்கள்? தேவனுடையவர்களாக. தேவனுடையவர்கள் ஆயிட்டீங்கன்னா இப்ப நீங்க அவருடைய சொத்துக்கு சொந்தரவாளியா மாறுறீங்க. இப்ப சொல்றாரு, பரம்பரை பரம்பரையா உங்களுக்காக ஒரு சொத்தை, பரம்பரை பரம்பரையா ஒரு ஸ்தானத்தை, பரம்பரை பரம்பரையா ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எப்ப சுதந்திரிக்க போறோம்ன்றதுதான் இப்ப கேள்வி. அவன் அல்லேலூயா. அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்றேன், இவைகளை சுதந்திரிக்க போகிற நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்றார்.
அநேக காரியம் சொல்லியிருக்கிறார். ஒரு லைனா ஒரு 7 விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டு லேட் ஆயிரும். அவன் சுருக்கமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சொல்லிட்டு வேகமா நம்ம போயிடலாம். முதலாவது பாருங்க, இவர்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் இல்லையா? அழியாத சுதந்திரம். அது இப்படிதான் சொல்லணும். நித்திய சொத்து, நித்திய ஸ்தானம், நித்திய ஆசீர்வாதம், நித்திய ஜீவன் உள்ளவர் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். இதை பெறணும்னா எப்படி இருக்கணும்னு சொல்ற கவனிங்க. 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி, இந்த ஏற்ற காலத்திலே இந்த வார்த்தை கவனிங்க, அடங்கி இருங்கள். என்ன செய்யுங்கள்? அடங்கி இருங்கள், ஆடாதீர்கள். என்ன செய்யுங்கள்? பூமியில என்ன செய்யாதீங்க. ஒரு இதுல போட்டுருந்துச்சு, வசதி வந்தால் ஆடாதே, வறுமை வந்தால் பாடாதே அப்படின்னு போட்டுருந்துச்சு. அது நல்ல வார்த்தை தெரிஞ்சிச்சு. வசதி வந்தா என்ன செஞ்சிடாத, ஆடிடாத. சிலருக்கு பணம் காசு வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க, கையும் கால் என்ன செய்யாது, நிக்காது. அவர் சொல்றார் அடங்கி இரு. எப்படி? கிறிஸ்துவுக்குள்ள நீ அடங்கி இரு, தேவனுடைய கரத்துக்குள்ள அடங்கி இரு. நீ இந்த பூமியில நிரந்தரமானவன் கிடையாது. ஆகவே என்ன செய்ய, அடங்கி இரு. உன் வார்த்தைகள் அடக்கமா இருக்கட்டும், உன் செயல்கள் அடக்கமா இருக்கட்டும். இங்க பாத்துக்கிறாரு, ஏற்ற காலம் வரும் வரைக்கும், அவர் உன்னை உயர்த்துகிற காலம் வரும் வரைக்கும். இல்ல இப்படி சொல்றனே, அவருடைய வருகை வருகிறது வரைக்கும், உன்னை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்த்து உனக்கான அந்த அந்த சொத்தை என்ன சொல்ல போனா அந்த ப்ராப்பர்ட்டியை காட்டுகிறது வரைக்கும், அந்த ஆசீர்வாதங்களை காட்டுகிறது வரைக்கும் நீ அடங்கி இரு அப்படின்ற. சிதறி கிடக்கிற அந்த பரதேசிகளை பார்த்து, நீ இந்த பூமியில பரதேசிதான்ப்பா, என்ன பாடுகள் பட்டாலும், என்ன காரியங்களை செய்தாலும், எவ்வளவு உழைத்தாலும், எவ்வளவு முயற்சித்தாலும், உன் கையில அதாவது பண்ணாரு, என்னதான் முட்டினாலும் என்னதான் மோதினாலும் நிக்கிறது தான் நிக்கும், ஒட்டுறது தான் ஒட்டும் இல்லையா? கோடியாய் சம்பாதித்தேன், அழகா சொல்றாரு ஞானி, என்னை போல் சம்பூர்ணமாய் சாப்பிடத்தக்கவன் ஒருவனும் இல்லை, என்னை போல் விரைவாய் சம்பாதிக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. எல்லாத்தையும் சம்பாதித்தா, எல்லாத்தையும் தேடினா, எல்லாத்தையும் செஞ்சா, கடைசியில் சொன்னா மாயை மாயை எல்லாம் மாயை. இதெல்லாம் பாக்குறேன், சம்பாதிச்சு வைக்கிறவன் அடுத்ததை அனுபவிக்கும்படி சேர்த்து வச்சுட்டு போறான். அப்படி சொல்ற அடங்கி இருங்கள். எதற்காக அடங்கி இருங்கள்? ரைட் டைம் வர வரைக்கும் அடங்கி இருங்கள், ப்ராப்பர் டைம் வர வரைக்கும் அடங்கி இருங்கள். அந்த வார்த்தை நீங்க கவனிச்சு பார்க்கணும். சரியான நேரம் வர்றது வரைக்கும் கர்த்தருடைய கையில அடங்கி இருங்கள். ப்ராப்பர் டைம், அந்த வார்த்தை ப்ராப்பர் டைம் என்னன்னா இயற்கையான நேரம், கர்த்தர் குறித்த அந்த சரியான நேரம் உங்க வாழ்க்கையில வர்றது வரைக்கும் அடங்கி இருங்கள். இன்னொரு டைம் ஒரு டியூ டைம், அப்படின்னா டியூ கட்டணும் பண்றோம் இல்லையா? அந்த வார்த்தையை பார்த்து நடக்குது. அதாவது கொடுக்கப்பட்ட நேரம், உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் வர்றது வரைக்கும் அடங்கி இருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, நாம் எவ்வளவு தூரம் கர்த்தரிடத்தில் அடங்கி இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் தேவனுடைய நித்திய ராஜ்யத்தில் இருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. அடங்கி இருக்கிற கிறிஸ்தவர்கள் தான் ஆச்சரியமான காரியங்களை சந்திக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சரியா? ஓகே. இரண்டாவது காரியம் வாசிங்க. இரண்டாவது காரியம் 2வது அதிகாரம் 16வது வசனம். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்து, சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்து, இந்த சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருந்து. கவனிங்க, இரண்டாவது சொல்றாரு அடங்கி இருங்கன்னு சொல்லிட்டு, இரண்டாவது வார்த்தை சொல்றாரு அடிமையாயிருங்கள். யாருக்கு? தேவனுக்கு அடிமையாயிருங்கள் அப்படின்றார். ஒரு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிற நீங்கள், அது இந்த பூமியில பரதேசிகளாய் இருக்கிற நீங்கள் ஒன்றுக்கும் அடிமைப்படாமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். அப்ப அடங்கி இருக்கிறது மாத்திரமல்ல, அவருக்கு மாத்திரம் அடிமையா இருக்கணும். இந்த அடிமைன்ற வார்த்தை சர்வன்ட், ஆண்டவருடைய ஊழியனாய் அல்லது அவருக்கு சேவை செய்கிறவனாய், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவனாய், அவரை போல, இன்னும் சொல்ல போனா அவர் கிறிஸ்துவை போல பிதாவை பின்பற்றினது போல நாமளும் அடிமையை போல அவர் என்ன செய்யணும்?
கவனிக்கணும். அடிமைக்கு ஒரு நியதி உண்டு. என்ன நியதி? அடிமை ஒரு எஜமானை விட்டு போக மனதில்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் உடனே அந்த அடிமையினுடைய காத்துல என்ன செய்வாங்க? ஓட்டையை போடுவாங்க. ஓட்டையை போட்டு இவர் நிரந்தர அடிமை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்களை நான் சரீரத்துல தரித்திருக்கிறேன். எதற்கு? நான் கிறிஸ்துவனுடைய நிரந்தர அடிமை. அடிமைன்னா அவருடைய சேவகன், அவருடைய சேவகன், அவருடைய வேலைக்காரன், அவருக்காக நான் பணி செய்கிறவன். அப்ப நாம் தேவனுக்கு அடிமைகளா இருக்கணும். ஏன் தெரியுமா? நம்மை அடிமைப்படுத்த பல காரியங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. பாவம் நம்மை அடிமைப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. சாத்தான் நம்மை அடிமைப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். இந்த மாம்சம் அல்லது மனிதர்கள் நம்மை அடிமைப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் நாம் அடிமை ஆகும். ஆனால் இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையுடைய காரியம் முடிஞ்சு போயிடும். அதனாலதான் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 2:19 போட்டிருக்கு, நீங்கள் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதற்கு அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்றார். இந்த வசனத்தை வாசிங்க. என்னது? நாங்கள் கேட்டுக்கு அடிமைகளாய் இராமல் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ, அந்த வார்த்தை பாருங்க, எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறான். கவனிங்க, ஜெயித்தவன் என்ன செய்யணும்? மற்றவனை அடிமையாக்குகிறான். அன்னைக்கு கோலியாத்து சொன்னது மாதிரி, என்னை நீ ஜெயிச்சுட்டா என் நாடு எல்லாம் நான் உன்னை ஜெயிச்சுட்டா உங்க தேசம் எல்லாம் எங்களுக்கு அடிமைன்னு சொன்னோம். அப்ப ஒன்றினால் ஜெயிக்கப்பட்டா நீங்க அதற்கு அப்படின்னா நம்ம இப்ப கிறிஸ்துவினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெயிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவரால் ஜெயிக்கப்பட்டதும் கூட. எப்படி? நம்மால் கட்டுப்படுத்த முடியாத மாம்ச காரியங்களை, நம்மால் ஜெயிக்க முடியாத பாவத்தை, நம்மால் அடக்க முடியாத பாதாளத்தின் கிரியைகளை கர்த்தர் நமக்காக ஜெயித்து நம்மளை ஜெயம் கொண்டவராய் மீண்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவரால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம யாருக்கிட்ட அடிமை? அதனாலதான் பைபிள் உங்க அபயம் உங்களை அநீதி நாயினமா என்ன செய்யாதீங்க, பயன்படுத்தாதீங்க. நீங்கள் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதற்கு அடிமைகள் என்பதை மறந்து போகாதீங்க. நாம் கர்த்தரால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற தெளிவான உணர்வும் உறுதி உங்களுக்குள்ள இருந்தா ஏது உங்களை ஜெயிக்க இந்த உலகத்துல வந்தாலும் இடம் கொடுக்க மாட்டீங்க. நான் தேவனுக்கு அடிமை. அல்லேலூயா. அன்னைக்கு மரியாதை உருவாக்க சொன்னா, தேவரே உமக்கு அடிமை சொன்னாரா? உமக்கு அடிமை. அடிமை என்று சொன்னபோது பரலோகத்தின் வித்து அவளுக்குள் உருவானது. தேவதூதன் சொல்றார், உன்னிடத்தில் உருவாகும். அது எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளது. என்ன அழகு பாருங்க. நாம் எப்பொழுது தேவனுக்கு அடிமையாகிறோமோ அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய தன்மைகள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய கிரியைகள், தேவனுடைய ராஜ்யத்தின் செயல்பாடுகள் நமக்குள்ளே தோன்ற ஆரம்பித்து விடுகிறது. அல்லேலூயா. அதே சொல்ல நாம் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. எதற்கும் அடிமைப்பட்டு விடவும் கூடாது. பாவத்துக்கும் அடிமைப்பட்டுக்கூடாது, மாம்சத்துக்கும் அடிமைப்பட்டுக்கூடாது. நீ அடிமைப்பட்டு அதால என்ன செய்யப்பட்டீங்கன்னு அர்த்தம்? ஜெயிக்கப்பட்டீங்கன்னு அர்த்தம். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையா நம்முடைய வாழ்க்கை நடத்தணும். ஏன்னா நம்ம ஒரு நம்பிக்கைக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பரதேசியாய், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசியாய், நமக்கும் வைத்திருக்கிற நித்திய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படி, அந்த சொத்தை பெறும்படி, அந்த ஸ்தானத்தை பெறும்படி, அந்த ஆசீர்வாதத்தை பெறும்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எந்த விதத்திலையும் ஒன்றினாலும் ஜெயிக்கப்படாதபடி நம்மளை காத்துக்கொண்டு நான் தேவனுக்கு அடிமை என்று எப்பொழுதும் சொல்லத்தக்கதாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும். நான் இப்படி சொல்றேன், முதல்ல அடங்கியுங்கள், இரண்டாவது அடிமையா இருங்கள், மூன்றாவது அழைத்தவரை போல இருங்கள். யார் போல இருங்க? அழைத்தவரை போல இருங்கள். உங்களை அழைத்தவர் யார்? அங்க அந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. உங்களை தெரிந்து கொண்டவர் யார்?
இந்த பரிசுத்தர், உங்களை அழைத்தவர் பரிசுத்தர் வார்த்தையை குறிக்கிறது போல பழைய பாட்டிலையும் லேவியராமத்தில் வாசிக்கிறோம். நான் கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் எனக்கு ஏற்ற உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். ஆகவே அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? உங்களை அழைத்தவர் யாரோ அப்படி போல நீங்களும் இருங்கள். உங்களை தெரிந்து கொண்டவர் எப்படியோ அப்படி போல நீங்களும் இருங்கள். அப்ப நம்மளை அழைத்த ஆண்டவர் யார்? அவர் சொல்றார் பரிசுத்தர். ஆண்டவருக்கு ஒரு கோடு, ஆண்டவருக்கு ஒரு 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 சொல் நம்ம கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? பரிசுத்த. அவரே சொல்றார், ஆசாரியுடைய நெத்தியில் என்னன்னு எழுது? பரிசுத்தம் என்று எழுது. ஆலயத்தில் என்னன்னு எழுது? பரிசுத்தம் என்று எழுது. கிறிஸ்து பிறப்பு அது என்னது? பரிசுத்தம். தேவன் யார்? பரிசுத்த. நீங்கள் நானும் அழைத்தவரை போல இருக்கணும். பைபிள்ல போட்டிருக்கு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதே. அப்படின்னா அந்த சொத்தை போய் என்ன செய்ய முடியாது, அந்த ஸ்தானத்தில் போய் உட்கார முடியாது, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. எதை? எட்டர்னல் லைஃப், நித்தியமான வாழ்வு, நிரந்தரமான வாழ்வு, அல்லது நமக்காய் வைத்திருக்கிற பரம்பரை சொத்து. பரதேசிக்கு பரம்பரை சொத்தா? பரதேசிக்கு நீங்க நினைக்கலாம் உலகத்தில் நீங்க யாருமே சொத்து வைக்கலன்னு. கவலைப்படாதீங்க, நம்ம ஆண்டவர் வச்சுட்டு இருக்கிறார். என்ன சில சொல்லுவாங்க, என்ன தேடி வச்ச, என்ன வச்சிருக்கிற? ஒரு நம்ம பிள்ளைங்க கேட்டா என்ன நீங்களா சொல்லிக்கிறீங்க, அங்க வீடு இங்க இருக்கு என்னடா அப்படின்னு நினைச்சிட்டுக்கலாம் சொல்லிக்கலாம். நாங்கள் என்னத்த சொல்லணும்னு யோசிக்கிறோம். என்ன என்ன சொத்து வச்சிருக்கேன்னு கேட்டா என்ன சொல்றது? சாத்தியமாக சொல்லலாம், மேல வீட்டு எடுத்துக்கோ, நீ கீழே போ, நீ அங்க உட்கார, என்ன செய்யலாம் சொல்லலாம். இப்ப எங்களை மாதிரி ஆள் என்ன சொல்றது? சொத்தும் இல்ல ஒண்ணும் இல்ல. நான் சொல்லலாம், ஆண்டவர் தாயா சொத்து. அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொத்து. மகா பெரிய வசதி உடைத்த ஆபிரகாம் கூட தன் மகனுக்கு சொத்தை காமிக்காம ஆண்டவரை காமிச்சு போனார். என்ன? ஆண்டவரை காமிச்சு போனார். எல்லாத்தையும் பிரிச்சுட்டு, ஈசாக் எல்லாம் வச்சிருக்கிறேன் அப்படின்னாலும் உனக்கு முக்கிய ஆண்டவர் தான். எங்க வச்சு? மோரியா மலையில வச்சு உன்னை ஜீவனோடு காத்தவர், உனக்காக பதிலா மறிச்சவர். இவரை பார்த்து ஓடினேன்னா ஓடிக்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போனாரியா. அதனாலதான் எபிரேயர் 11 அதிகாரத்துல அவங்க விசுவாச வீரருடைய பட்டியல வந்து நிக்கிறாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அழைத்தவரை போல மாற கத்துக்கிட்டோம்னா, அழைத்தவரை போல வாழ கத்துக்கிட்டோம்னா, அழைத்தவரை போல இருக்க கத்துக்கிட்டோம்னா, நமக்காய் வைத்திருக்கிற அந்த நித்தியத்துல நாம சுதந்திரிக்க முடியும். ஆமே. இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்னன்னா, அழைத்தவரை போல நடக்க முடியுது. உலகத்துல சொல்ல தாய் போல பிள்ளை நூலை போல சொல்ல. ஆனா பல நேரம் தாய் போல பிள்ளை என்ன செய்யறது இருக்கிறது, நூல் போல சேலை என்ன செய்யறது இருக்கிறது இல்லை. ஏன் சொல்றேன் அப்படின்னா, பல நேரம் மாறுபடுகிறது. உலகத்தின் தன்மைக்கேற்ற, உலகத்தின் செயல்பாடுகளுக்கேற்ற, உலகத்தினுடைய சுபாவங்கள் கேட்டபடி மனிதர்களும் அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கிறார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளைகளோ அப்பப்ப என்ன செய்யக்கூடாது, மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் அழைத்தவரை போல வாழ விரும்புகிறேன், என்னை அழைத்தவர் பரிசுத்தர், அவரை போல நான் இருக்க விரும்புகிறேன். அவை இந்த இதுல பேதுருவை வாசித்தீங்கன்னா நடக்கை, நடக்கைன்ற வார்த்தை அடிக்கடி வரும். எப்படி? நடக்கை, அந்த வார்த்தை அடிக்கடி. அது எப்படிப்பட்ட நடக்கைனா, பரிசுத்த நடக்கை, நல் நடக்கை. ஏன் இதெல்லாம் சொல்றான்னா, எப்பா நீ இங்கே இருக்க போறவன் அல்ல, அதைத்தான் திரும்ப திரும்ப அவர் மென்ஷன் பண்றார். 2 பேரும் நீ படிச்சு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவருடைய வரும்போது என்ன நடக்கும் சொல்லிட்டு இருப்பாரு. அவர் வருகை காலத்துக்காக ஆயத்தப்படுறதுக்கு சொல்றாரு. அப்ப முழுக்க முழுக்க நீ அவரை போல இருந்தா அவரோட என்ன செய்ய முடியும், போக முடியும். அதாவது கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் வித்தியாசமா இருக்கும். கல்யாணம் முடிச்ச பிறகு பார்த்தா கணவன் மனைவி முகம் எப்படினாலும் ஒண்ணு போல தெரியும். அப்படிலாம் இல்லைன்னு சொல்லாதீங்க, நீங்க உங்க வீட்டுக்காரர் தான் இருக்கீங்க. அப்ப எப்படியோ ஒரு விதத்துல என்ன செய்யும், பிரதிபலிப்பு உண்டாகும் சொல்றாங்க. உண்மைதான் நினைக்கிறேன். நான் ஒரு சிலர் அப்படி பார்த்துருக்கேன். அவருடைய தோற்றத்துல, அவருடைய நடக்கையில, அவருடைய பேச்சு, அப்படி இல்லை அந்த தன்மை அப்படி ஓரளவு அவங்கள ஒட்டியே வரும் வரும். பிள்ளைகளும் பாருங்க, நம்ம கூட இருக்குன்னா சின்ன நம்மளை போல என்ன செய்வாங்க,
வருவாங்க. சில நேரம் அது மாதிரிலாம் வர முடியாது அப்படின்னு போறவங்க இருக்கிறாங்க. ஆனா நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், என்னை அழைத்தவரை போல நான் இருக்கணும். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாருங்க, என்னுடைய மகிமைக்காக அழைத்தவர். அந்த வசனத்தை பாருங்க. அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட. அப்ப நம்மளை அழைத்தவர் எங்க? அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு அழைத்தவர். இப்ப பாருங்க அந்த வசனத்தை பாருங்க, 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, கிறிஸ்தியேசுவுக்குள் எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? அங்க என்ன போட்டிருக்கு? நித்திய மகிமை. அந்த வார்த்தை போட்டிருக்கா, நித்திய மகிமைக்கு. அப்ப நித்தியத்துக்காக தான் நம்மள என்ன செஞ்சிருக்காரு? அப்ப நித்தியத்தில் இருக்கிற கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படி போல நம்மளும் இருக்கணும். அதான் அவங்க எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கை அந்த அழைத்த தேவனை போல இருக்கணும். எந்த வேளாண்மை சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப பாருங்க, மூணாவது காரியம் வாசி. 3 தானே? ஆமா, 3 வாசம். 4வது காரியம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். கவனிங்க, சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, அன்பு கூறுங்கள். அடங்கியிருங்கள், அடிமையாயிருங்கள், அழைத்தவரை போல இருங்கன்ட்டு இப்ப கடை ஒரு வார்த்தை சொல்றாரு, அன்பு கூறுங்கள், அன்பாயிருங்கள். நித்தியத்துக்கு போற நம்ம அன்புள்ளவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. நம்முடைய தேவன் யார் அப்படின்றத 1 யோவான்ல அழகா விளக்குறாரு. தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்புள்ளவராக இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். எப்படி? அன்பாகவே இருக்கிறார். அவருடையவர் என்று சொல்லுகிற நாமும் அன்புள்ளவர்களா நடக்கணும், அன்பிலே நடக்கணும், அன்பிலே வாழணும். பவுல் எழுதும்போது சொல்றாரு, உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருப்பதாக. உங்களுடைய அன்பு அன்பு பயத்தை பொறுப்பை தள்ளும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவனே இந்த பூமிக்கு மனுஷனாய் வந்தது எப்படின்னா அன்பினாலதான் வந்தார். அன்பு இல்லைன்னா ஒரு வரன்ற அவசியம் இல்ல. அப்ப அன்பா இருங்கள். அன்புள்ளவன் தான் பர்வத்துக்கு போக முடியும். அங்க போய் என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். சகோதரிடத்தில் எப்படி இருங்க? பைபிள்ல இயேசுநாதர் சொல்லும்போது சொல்ல, முதல்ல தேவனிடத்தில் அன்பாயிரும், அப்புறம் பிறனிடத்தில் அன்பாயிரும். அழகா சொல்ற, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல நம்மிடத்தில் அன்பு கூறுறோமா? நம்ம எல்லாம் அக்கறை எடுத்துக்கிறோமா? நமக்கு தேவையான சாப்பாடு கூப்பிடுறப்ப வேகமா ஓடி போய் சாப்பிட்றோமா? குளிக்கணும் சொல்றப்ப உடனே சுத்தப்படுத்துற, என்ன புது ட்ரெஸ் உனக்கு எடுத்துக்கூடா அப்படின்னு உங்க மனசு சொல்லிச்சுன்னா உடனே என்ன செய்யணுமா? அப்படின்னா என்ன செய்யணும்னு அர்த்தம்? என் சரீரத்தை நான் நேசிக்கிறேன், என்னுடைய உடம்பை நான் நினைச்சிறேன், நேசிக்கிறேன். இதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் என்ன செய்யறேன்? முயற்சி பண்றேன், செய்யறேன். ஏன்னா என்னை நேசிக்கிறேன். அதான் சொல்றாரு, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசி. அப்ப அவன் வஸ்திரம் இல்லாம இருந்தா வஸ்திரத்தை கொடு, சாப்பாடு இல்லாம இருந்தா சாப்பாடு கொடு. நம்ம மட்டும் சாப்பிட்டு அவனை மட்டும் என்ன செஞ்சிடாத, வட்டி ஓட்டுறாரு. அதனால சொல்றாரு, நான் வஸ்திரம் இல்லாத என்ன கொடுத்தீர்கள். அப்ப இது எல்லாம் எதனால செய்யப்படக்கூடியது? அன்பினாலே செய்யப்படக்கூடியது. முதல் அன்பு யாருக்கு தான்? ஃபர்ஸ்ட் லவ்ன்றது காட் தான். செகண்ட் லவ் குடும்பம் தான். எது? ஆமா, 2வது அன்பு யாருக்கு தான் இருக்கணும்? குடும்பம். 3வது எது? சபை, ஆண்டவர். சபையின் காரியங்கள் என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். 4வதா மற்றதெல்லாம் என்ன செய்யணும்? உலகம், பணம், காசு, பொருள் இல்லையா? நம்ம எடுத்தோன்னு முதல்ல எதைத்தான் வைக்கிறோம்? துட்டு, காசு, பணம் இல்லையா? எதுனால நமக்கு நம்ம கையில பணமா இருந்தா நம்ம அந்நேரம் இருக்கிற அந்த இல்ல சொல்லப்படா பணமா கொண்டு ஒருத்தர் கொடுத்தா, ஒரு ரூபாய் சாத்தியமா கொடுத்தா நான் என்ன செய்ய தெரியுமா? அன்பா இருக்காம என்ன செய்ய போறோம்? ஏமா உங்களை மாதிரி வருவாங்களா அப்படின்னு என்ன செய்யும்? உலகமே அவங்கதான் பாக்குற மாதிரி ஆயிடும். என்ன? ஆனா இவைகள் எல்லாவற்றையும் விட நமக்காய் ஜீவனை கொடுத்து நமக்காய் நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிற தேவனிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடி அவரை தந்தர்களை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த ஆண்டவர் நம்மளையும் கேட்கிறார், நீ அன்பாயிரு, நீங்க அன்பு செலுத்துங்க.
காண்கிற சகோதரிடத்தில் அன்பு செலுத்தாத காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும்? காண்கிற மனிதனிடத்துல சக மனிதனிடத்தில் அன்பா இருக்கிறதுனா யாருக்கு அன்பா இருக்க போறோம்? ஒரு நாள் சண்டை போட்டாலும் மறுநாள் என்ன செஞ்சுக்கிறோம்? அன்பா இருக்கிறோம். அதுக்காக பேசினா பிரச்சனை வரணும், பேசாம இருக்கிறதும் நல்லதுதான். அன்பு செலுத்தலான்னு சொன்னீங்க, அன்பு செலுத்தி வம்பா போச்சுப்பா அப்படின்னு செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. என்னமா அதுலயும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? கவனமா இருக்க வேண்டியது. ஆனால் அன்பு நம்மளை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அடுத்தது வாசிங்க. அடுத்தது பாருங்க. அந்த வார்த்தை நான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த வார்த்தை மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். நித்திய ராஜ்யத்துக்கு போற நீங்க, அழியாத சொத்தை பெறப்போகிற நீங்கள் இல்லையா? அப்படிதான் ஒன்று இருக்கு. அழியாத ஸ்தானத்தை பெறப்போகிற நீங்கள், அழியாத ஆசீர்வாதத்தை பெறப்போகிற நீங்கள், இந்த பூமியில பரதேசிகள் என்றாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாக இருக்கிற நீங்கள், அழகா சொல்றாரு, அணிந்து கொள்ளுங்கள். அடக்கமாயிருங்கள், அடிமையாயிருங்கள், அழைத்தவரை போல் இருங்கள், அன்பாயிருங்கள். அவர் சொல்றாரு அணிந்து கொள்ளுங்கள். எதை அணிந்து கொள்ளுங்கள்? மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். எதை அணிந்து கொள்ளுங்கள்? தாழ்மையாய் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். அழகா சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவுக்கு முன்பாக தாழ்மையாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். மனிதர்களுக்கு முன்பதாக தாழ்மையாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். மேட்டிமை அல்ல, மேன்மையானதல்ல, தாழ்மை. அழகா போட்டிருக்க. அடுத்தல்ல, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அர்த்தம், இந்த கிருபையை கொண்டு நீ நிச்சயத்தில் போய் சேர்ப்பா அப்படின்றார். அப்ப நம்ம தாழ்மையா நடக்கணும். தாழ்மை உள்ளவரிடத்துல தேவன் கிருபையா இருக்கிறது போல. அண்ணால் சொல்றேன், தாழ்மையின் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். மனத்தாழ்மையா நடக்கிறதை கண்டாயா அப்படின்னு சொல்றார். ஆக மனத்தனை தாழ்த்தின போது ஆண்டவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்றார். அப்ப தாழ்மையில விட்டு கொஞ்சம் கர்த்தர் என்ன செய்யறார்? இறக்கம் பாராட்டுறார். அப்படிதான் உண்மை. அப்ப அதை அணிந்து கொள்ள வேண்டும். அணிகலனை போல, உயர்ந்த வஸ்திரங்களை அணிவது போல, உயர்ந்த பொருட்களை அணிவது போல இல்லையா? தாழ்மையின் சுபாவத்தை என்ன செய்யணும்? சுபாவத்தை அணிந்து கொள்ள. எத்தனை பேர் சுபாவத்தை அணிந்து கொள்ள விரும்புகிறோம்? பல நேரத்தில் நம்ம சுபாவங்களை அணிந்து கொள்றதே இல்லை. பூரா கழட்டி கழட்டி தூரப்பட்டுறோம். நல்ல குணங்கள்லாம் உள்ள வச்சுக்கிறதே கிடையாது. எது பைபிள்ல போட்டிருக்கு? அழிவுள்ள அந்த 5ஆம் அதிகாரமா அதுல சாந்தத்தாளங்களை, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்ற அலங்கரிப்பா இருக்கிறது. அந்த விலையேறப்பெற்ற அலங்கரிப்பா இருக்கிறது. போன வாரத்துக்கு நம்ம பார்த்த பார்த்தீங்களா? எத்தனை சொன்னோம்? 5ஆம் அதிகாரம். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை, கவனிங்க, உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு. கவனிக்கணும், இதெல்லாம் நம்மளை அணிந்துக்கிறோம். உயர்ந்த வஸ்திரம், பொன்னாபரணம், அது இதை வச்சு நம்மளை அலங்கரிக்க நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை வச்செல்லாம் அவனை என்ன செய்யாத. இல்லப்பா, வேண்டாம்ப்பா, நீ அணிந்து கொள். தாழ்மையினால் அவனை அலங்கரிச்சுக்கோ, சாந்தத்தினால் அவனை அலங்கரிச்சுக்கோ. இதுதான் கர்த்தருடைய பார்வையில விலையேறப்பட்டது. இதுதான் அவனை நித்தியத்துக்கு நேரா நடத்தக்கூடியது. அல்லேலூயா. சரி, இன்னொரு வார்த்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிற பாருங்க. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டார். நாள் ஒண்ணுதானே சார்? நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக. அப்ப இன்னொரு வார்த்தை சொல்றாரு, ஆயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள், போராயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப கிறிஸ்துவுடைய சிந்தையை ஆயுதமா அணிஞ்சுக்கணுமா? எதை மேற்கொள்ளணும்னாலும் கிறிஸ்துவின் சிந்தையை வச்சு மேற்கொள்ளணும். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு உரியவராய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவபலன் உள்ளதா இருக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். ஏன் சொல்றாருன்னா, அவர் ஆயுதமா எதை வச்சிருக்கிறார்? கிறிஸ்து. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது.
எத்தனை பேர் கிறிஸ்துவின் சிந்தனையை தரித்துக் கொண்டிருக்கிறோம்? அது ஆயுதமாக பட்டயம். ஆண்டவர் வந்து எபேசியர்ல சொல்றார் பார்த்தீங்களா? எபேசியர்ல இதை தரித்துக் கொள்ளும்படி ஆயுதங்கள் ஆயுதமா கொடுக்கிறார். என்ன போராட்டம் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தில் இருக்கிற லோகாதிபதியில். அப்ப நீங்க இதெல்லாம் தரிச்சுக்கோங்கன்றார். எது? கச்சை. தொடுத்தவர்களாயும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்று கேடயத்தை பிடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கவனிக்கணும். இதுல ஒரே ஒரு ஆயுதம் தான் கொடுக்கிறார், ஆவியின் பட்டயம். அது என்னது? தேவவசனம். எல்லாம் போட்டுக்கோ. அதெல்லாம் என்ன செய்யும்? தடுக்கும், காக்கும். பட்டயம் ஒரு கிறிஸ்தவனை வெட்டுறதுக்கு ரொம்ப பயன்படுத்துறது இல்லை. ஆயுதமாக இருக்கக்கூடிய கர்த்தருடைய வசனத்தை நாமே கிறிஸ்துவின் சிந்தையை தரிக்கிறோம். கடைசியை சொல்லி முடிச்சிடலாம். 3:15 வாசிக்கிறோம். ஆயத்தமாயிருங்கள். எப்படி இருங்க? எதற்கும் ஆயத்தமாயிருங்கள். எந்த நேரத்திலும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாயிருங்கள். இல்லையா? அவர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. ஆகவே ஆயத்தமாயிருங்கள். அவர் வரும்போது அவரோடு கூட போகத்தக்கதாய் இந்த வசந்த வாசிக்கிறீங்களா? கர்த்தராகிய தேவன் யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அந்த வார்த்தை எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, நீங்கள் கிறிஸ்துவில் வைத்திருக்கிற அன்பை குறித்து, கிறிஸ்துவிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசத்தை குறித்து, கிறிஸ்துவில் இருக்கிற பக்தியை குறித்து, கிறிஸ்துவிடத்தில் வைத்திருக்கிற பயத்தை குறித்து உங்களிடத்தில் கேட்கிறவர்கிட்ட எப்பயும் சாந்தத்தோடு உத்தரவு சொல்லத்தக்கதாக ஆயத்தமாயிருக்கின்றாரு. பைபிள் ஆயத்தத்துக்கு பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஜெபத்துக்கு ஒரு ஆயத்தத்தோட, இல்லையா? அவர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. ஆகவே ஆயத்தத்தோட விழித்திருந்து ஜெபம் பண்ணி ஆயத்தமாயிருங்கள் போட்டிருக்கா? ஆகவே இந்த ஆயத்தம் ரொம்ப முக்கியம் ஆவிக்குரியவர்களுக்கு. ஏன் தெரியுமா? அவர் வரும் நாளும் சொல்லப்படல, வேலையும் சொல்லப்படல. இன்னைக்கு இத்தனை தேதி வருவார்னா அப்ப என்ன செஞ்சுக்கலாம்? எதுவுமே தெரியாதையா? நீ பெரிய பிரச்சனையா தான் நமக்கு. ஏசி எப்ப? ஆனா வருவது நிச்சயம். நம்ம எல்லாருக்கும் வந்து அப்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலம் என்னோடு கூட ஆமா கூட்டு போய் அந்த சொத்துல அந்த ஸ்தானத்துல அந்த ஆசீர்வாதத்துல உட்கார வைக்க போறது நிச்சயம். ஆனா எப்ப வருவாருங்கிறது மட்டும் உறுதி பண்ணப்படல. இதோ சீக்கிரம் வருகிறேன். ஆகவே அவனவன் உங்களை காத்துக்கிட்டு, பைபிள் அழகப்பட்டிருக்கு இல்லையா? உங்களை வஸ்திரம் சேதமாக உங்களை காத்துக்கிட்டு, உங்களை பரிசுத்தமா காத்துக்கிட்டு, உங்களை நீங்க கர்த்தருக்கு அடிமைகளா காத்துக்கிட்டு, அவருக்குள்ள அடங்கி இருந்து அவரை போல வாழ்ந்து, அழைத்தவரை போல வாழ்ந்து, இன்னும் சொல்ல போனா அன்பாய் இருந்து, அணிய வேண்டியதை அணிந்து, ஆயுதமாய் தரிக்க வேண்டியதை தரித்து கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தமாய் காத்திருப்போமானால் நிச்சயம் ஒரு நாள் அவரோடு உண்மை செய்யலாம். அல்லேலூயா. இந்த நித்திய ராஜ்யத்தில் நாம் சுதந்திரவாளிகளாய் மாறப்போகிறோம். அடங்கியிருங்கள், அடிமையாயிருங்கள், அழைத்தவரை போடுங்கள், அன்பாயிருங்கள், அணிந்து கொள்ளுங்கள், ஆயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள், ஆயத்தமாயிருங்கள். இதெல்லாம் எதற்கு தெரியுமா? உங்களுக்காய் கிறிஸ்து வைத்திருக்கிற அந்த நித்தியத்தை, இன்னும் சொல்லப்போனா அந்த சுதந்திரத்தை, சொத்தை, அந்த ஸ்தானத்தை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஜோமனவும் எந்த நல்லவர். அல்லேலூயா. ஓ glory 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 glory. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 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 உம்மை போல எங்களை மாற்ற ஆண்டவரை கேளுங்க. உமக்காக எழுபட்டும் எங்களை நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமுள்ளவர்களாய் பிழையற்றவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். அல்லேலூயா. 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 ஆமென். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பாதகத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த
நாளை தந்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நம்மோடு இருக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அப்படி கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த பிதாவே, பரலோக தகப்பனே, நல்லவே அந்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அத்தனை பேரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வருகை காரியங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறதாக அந்த மேன்மைகளுக்காய் காத்திருக்கிறோம். பரதேசிக்கு பரம்பரை சொத்தை வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஒரு நாள் அதை சுதந்திரிக்கத்தக்கதாய் கர்த்தர்களை ஆயத்தப்படுத்துவீராக. எக்குருவிய சார்ந்து கிருவதாக அதிசயங்களுக்கு அற்புதங்களுக்குள்ள வளர பெருக கர்த்தர்களுக்கு கிருவதாக இருக்கிறோம். சமாதானம் நிறைவு பாதுகாப்பு எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் காத்து நடக்கும். நீரே எங்களோடு இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகிதமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வருகை மற்றும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கு மாறாமல் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.